சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இரண்டு தரப்பும் பரஸ்பரமான குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் ஆளுநர்கிட்ட போறாங்க. நிர்மல்குமார் சொல்றாரு ஆளுநர்கிட்ட போய் நீங்க கொடுக்கறதுனால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு ஆளுநருக்கு ரொம்ப வலுவான பவர்ஸ் இருக்கு, நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கைதே நடந்திருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 50 கோடி பேசுறாங்க, பேரம் பேசுனாங்க அப்படின்னா அது என்ன பண்ண போறாங்க? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா என்ன நடக்கும்ன்றதும் தெரியல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த ரெண்டு நிகழ்வு குற்றச்சாட்டை? நீங்க எப்படி பாக்குறீங்க சுவாமிநாதன்? ரெண்டு தரப்புலையுமே சில முயற்சிகள் நடக்குதுன்னு தான் நான் உள்வாங்கிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமா முதல்ல தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவை பொறுத்தவரை அந்த 108 என்று வந்த போதிலிருந்தே விஜய் அவர்கள் பேசி வர்றார். இவ்வளவு தந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து தந்திருக்க கூடாதா அப்படின்னு மக்களை பார்த்தே அவர் பேசியிருந்தார் கடந்த காலங்கள்ல. அப்ப அவர்களுக்கு அந்த இடத்தை நிரப்புவதற்காக, மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களுக்காக தொடர்ந்து இடைத்தேர்தலை நோக்கி தமிழக இதுவரை 7 தொகுதிகளுக்கு சென்று இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட அதற்கு பின்னால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பொதுவெளியிலேயே அதை பேசியிருந்தார். கிட்டத்தட்ட எங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னாங்க, விஜய் அவர்களை நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்வார் என்று சொன்னது வரை அதை அவர்கள் 108 அதை 118 ஆக்கணும் என்கிற பொழுது அது குதிரை பேரத்துல வரும். பட் திமுக செய்வது அது குதிரை பேரம் இல்ல, சதி அப்படிங்கிற புள்ளியில தான் அது வரும் நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சியை கவிழ்ப்பது என்றால், ஏன்னா அவர்களால் அதை ஜெயிக்க முடிந்தால்தான் அது குதிரை பேரமாக நம்ம கருதணும் நான் பாக்குறேன். அந்த வகையில பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கு? 3 மாதத்தில் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நீங்க ஒரு அழகான பதத்தை பயன்படுத்திங்க, அரசியல் பதம். ஒன்று குதிரை பேரம், ஏன்னா இங்க ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இது சதி, ஒரு ஆட்சியை கவிழ்க்கிற சதி. அங்க குதிரை பேரம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இங்க அப்படி ஒரு சதி நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆமா நிச்சயம். ஆமா சார், அது வந்து கிட்டத்தட்ட எப்படியாக சூழல் மாறி இருக்கலாம்னு தோன்றுதுன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது சம்பவம் வரை 3 பேர் நடந்து விட்டதுனால, ஏன்னா இந்த வழக்கில் ஒருவேளை அரசு தரப்பு தோற்று போனாலும் நீதிமன்றத்துல பெரிய கூட்டு வாங்க வேண்டியிருக்கும். அப்ப அவர்கள் அதற்கும் தயாராகத்தான் இந்த வழக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளியில நான் பாக்குறப்ப, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 முறை பேசியிருக்கிறார். பெஞ்சமின் அவர்களுடைய இணைப்பு விழா மிக சமீபத்துல 3 மாதங்களில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுங்கிற, அதற்கு முன்பு ஒரு முறை பேசுகிறார். 3 மாதங்களோ 6 மாதங்களோ தாங்காதுங்கிறாங்க. ஆனா இதே ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுது 6 மாதங்கள் நாங்க காத்திருந்து மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு முன்னாள் முதல்வர் பேசுகிற பொழுது, ரொம்ப முக்கியமா திமுகவுடைய தலைவர் பேசுகிற பொழுது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒருவேளை நம்ம ஏதாவது முயற்சி எடுத்தா அவருக்கு தெரியாமல், நான் அப்படித்தான் சொல்றேன், திமுக தலைமைக்கு தெரியாமலே கூட அவருக்கு கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கலாம். நல்ல பேர் சுவாமிநாதன் கடந்த காலத்தில் பல சுவாமிநாதன் நீங்க ஒரு இதுல நல்ல பேர் எடுக்கக்கூடிய விலைதான் அதிகமா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி, கிட்டத்தட்ட நல்ல பேருக்கு 500 கோடி செலவு பண்ணணுமா என்ன? நிச்சயம். அப்படி யாராவது தனிப்பட்டு எடுப்பாங்களா? அரசியல் கட்சி இல்ல, அதாவது கிட்டத்தட்ட என்னன்னா, தங்களுடைய இதை நிரூபித்துக் கொள்வதற்காக சில முயற்சிகளை எடுக்க விரும்பி இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதற்கு பதில் சொல்லி இருக்கணும் இந்நேரத்துல. நீங்க வந்து இப்படி ஒரு 3 பேரை கைது செய்திருக்கீங்க, செந்தில் பாலாஜி அவர்களை இதற்குள்ள வேணும் என்று வளைக்க திட்டமிடுகிறீங்க, காட்டமான எதிர்வினை நேரம் வந்திருக்கணுமே. அப்ப அந்த எதிர்வினை ஏன் இந்த நொடி வரையிலும் பெரிய அளவிலான ஒரு எதிர்வினை வரல? நீங்க ஆளுநர் கிட்ட போய் காலையில முதல்வர் விஜய் அவர்களை கொடுத்தாங்க, அதுவும் சரியான புள்ளிதான். வைகோ அவர்கள் திறந்த வெளியில் அந்த வீடியோ நமக்கு காண கிடைக்கிறது. வைகோ அவர்கள் பேசி இருக்கிறார், அவர் பொதுக்கூட்டத்துல பேசின வீடியோவும் வெளியாகி இருந்தது. 2வது செய்தியாளர்கள்ட்ட பேசினார், அதை மறுத்தார். அப்ப கிட்டத்தட்ட 2 தரப்பில் இருந்தும், ஒரு தரப்புல இருந்து குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இன்னொரு தரப்புல சதி நடந்திருக்கிறது. அது என்னன்னா, கேட்பது சுவாமிநாதன், ஏன் திமுக ரியாக்ட் பண்ணலன்னு கேக்குறீங்க? இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஏன் அமைதியா இருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேக்குறீங்களா? ஆமா நிச்சயமா சார். இதுக்கு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சார். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க, அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு, கடந்து போயிடலாம். அது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு, அதுல அவர்கள் கடந்து வந்துடலாம். கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னாங்க, அரசு விளக்கம் அளித்தது அன்றைக்கு இருந்த திமுக அரசு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி கிட்டத்தட்ட தாவேக்கா அரசு 3 பேர் கைது, காலையில ஒரு கைது நடவடிக்கை, மத்தியானம் எல்லாம் முடிந்திருக்கிறது. திமுக முகாம்ல இருந்து காட்டமான ஏன் பதிலடி இது வரைக்கும் வரல? நாங்க இப்படி செய்யவே இல்லை, இது வந்து ஒரு வீணான முயற்சி, நீங்க வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர்களை மீண்டும் திட்டமிட்டே செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்வினை வந்திருக்கணும்ல. அப்ப அரசியல்ல ஒரு வினைக்கு சமமான எதிர்வினை வந்திருக்கணும். பட் அந்த எதிர்வினை ஏன் இந்த நொடி வரையிலும் பெரிய அளவுல வீரியமாக திமுக முகாமில் இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல சுவாமிநாதன், இப்ப திரு வைகோ அவர்கள் பேசுறாங்க, வெளிப்படையா அவர் யாரை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கன்னா முதல்வரை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் முதல்வர் அதுக்கு ரியாக்டே பண்ணல. ரியாக்ட் பண்ணாததுனாலேயே அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை திமுக இது சட்டப்படி எப்படி எதிர்கொள்ளணும்னு யோசிக்கிறாங்களா,
இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால பின்வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, சட்டப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க. அது திமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டு பாரம்பரியமிக்க கட்சி. பட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்களோட ஸ்டைலே அதுதான். அது என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது கடந்த காலங்களில் இந்த 40-45 நாட்கள் ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பும் சரி, கரூர் சம்பவத்திலே 3 நாட்கள் கழித்துதான் விஜய் அவர்கள் வாய் திறந்தார். ஆனா திமுக ஜனநாயகபூர்வமான கட்சியா இல்ல, நான் அதை கண்டிக்கிறேன் மேடம், நான் அதையும் கண்டிக்கிறேன், நான் அதை கண்டிச்சுட்டு தான் சொல்றேன். பட் நீங்க சொல்றது வந்து இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க ஒரு சதி நடக்குது, அதுக்கான முயற்சியா தான் இதை பார்க்கணும்னு அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா சார், அந்த சதியினுடைய அளவு என்பது ஆட்சியை கவிழ்ப்பதை தாண்டி இந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மையை சந்தேகத்திற்குள்ளாக்கி கொண்டே இருப்பது. லட்சுமி, அதுல ஒரு லாபம் இருக்கு, அவர்களால சிரமமா செயல்பட முடியாமல் போகலாம். ஏன்னா இப்ப அவர் கேட்கறது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இமிடியேட்டா திமுகவுல இருந்து எதிர்வினை வந்திருக்கா தெரியல, நம்ம இது வரைக்கும் நம்ம பேசின வரைக்கும் அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இதை குதிரை பேரம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கான பெரும்பான்மையை சீர்குலைக்கிறதுலையோ கவிழ்ப்பதிலோ ஒன்று நடந்திருக்கலாம் திமுக தரப்புல இருந்து சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? கவிழ்ப்பதற்கான சதி நடக்கிறதுனால என்ன திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இதுல இன்னைக்கே அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட முடியுமா? இல்ல அதாவது சாமிநாதன் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா, அந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை, அப்படி அது மாதிரி காரணத்துக்காக தான் இது செய்யப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவ்வளவு பெரிய சதி, இவ்வளவு விலை கொடுத்து சதி செய்யணுன்ற அவசியம் என்ன? 500 இருந்து 1000 கோடி வரைக்கும் செலவாகும். அதுவும் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க, ஆளுங்கட்சியாக இருந்தா கூட பணம் வச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, கரூர் கேங் இருக்கு, எல்லாமே நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு எதுவுமே இல்லாத போது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வருகிறதுனா இதுல உள்நோக்கம் இல்லாமல் என்ன இருக்க முடியும்? லட்சுமி கேட்டதுலே சாமிநாதன் மீண்டும் வரேன். ஆர்கே, ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நம்பர்ஸுக்காக மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு திமுக எதிர்கட்சியில் இருக்கு, மிக எளிதாக இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க, நீங்க டெலிபோனிக் கான்வர்சேஷன்லாம். அப்படி இருந்தும் இப்படி ஒரு சதி முயற்சி நடந்திருக்குமா, எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற. அதாவது எல்லா காலத்திலையும் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்ததுன்னா, இல்லை என்றால் ஒரு பெர்சீவ்டு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்ததுன்னா, அதை கவுக்கறதுக்கான நடவடிக்கைகள் வந்து அனைவரும் செய்து கொண்டே இருப்பாங்க. லட்சுமி கேட்கறது என்ன லாபம் திமுகவுக்குன்றாங்க. சரி, கவுத்தாச்சு, என்ன திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தேர்தல் வரப்போகுது. அது சிம்பதியா மாறாத விஜய்க்கு, அதை யோசிக்க மாட்டாங்க. மாறலாம், ஆனால் இப்போ வந்து ஒரு இது பார்த்தாங்க. சீன் 1 ஆயிடுச்சு, சீன் 1 ஆக்ட் 1 ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இனி அடுத்தது சீனுக்கு வந்து 108 வருமா இல்ல அதுக்கு மேல வருமா, அது ஒரு கேம்பிள் தான். அதாவது இவருக்கு வந்து இப்ப அனுதாப ஓட்டு வருமா, இல்ல இங்கிருந்து இந்த என்னது போதைப் பொருள் இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளோ 8 ஆணவ கொலைகள் வந்து 3 மாசத்துல நடக்கிறது, இதெல்லாம் ஒரு கேம்பெயின் இஷ்யூவாக எடுத்து சென்றால் மாறுமா நமக்கு சொல்ல முடியாது. விஜய் மேல இன்னைக்கு யாருமே கற்பிக்க முடியாதுங்க. விஜய் வந்து டெஃப்லான் கோட்டடும். நரேந்திர மோடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விஜய் இருக்கிறாரு. அவர் மேல நீங்க களங்கமே கற்பிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பல முகங்கள் வந்துருச்சு இல்லையா, ஒரு 20 முகங்கள் வருது இல்லையா. ஒரு ரீல் மினிஸ்டர் வராங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், ஒரு சிடி நிர்மல்குமார் வர்றாரு, வாயை திறந்தா முழுக்க பொய்யை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். முழுக்க ஒவ்வொரு அமைச்சருங்க ஒவ்வொரு முறையும் அதான சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் போய் தானே சொல்றாரு. ஏங்க சாத்தியக்கூறு இருக்கா? 35 கோடி வந்து ஒரு எம்எல்ஏக்கு கொடுப்பாங்க, ஆஃபர் இருக்காங்களா? 5 கோடி இருந்து 10 கோடின்னு சொன்னீங்கன்னா நான் நம்புறேன். ஏங்க நாமளும் இங்க தானே இருக்கோம். என்ன அது? ரெண்டு விஷயம். இப்போ 3 பேர் ஒரு அறையில் இருந்துகிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க, தொடர்பு கொண்டு உங்களுக்கு 35 கோடி தரோம், 50 கோடி தரோம் அப்படின்னு. பவர்ல தாவேகா தான் இருக்கு, உளவுத்துறையெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இதை யார் செஞ்சிருப்ப? இப்படி ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிடுகிறவர்கள் இவ்வளவு எளிதாக, ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறதுக்கான பகிரங்க முயற்சியா நான் பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை சந்தேகத்துக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறது ஒரு லாபம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், ஆனா வந்து அந்த கட்சியில இருந்தே விலைக்கு வாங்க முடியுமா? ஒரு சின்ன ரூம்ல, அது வேற லெவல்ல பெரிய லெவல்ல நடந்ததா சிறிய லெவல்ல நடந்ததா என்பது நமக்கு போக விசாரணை வளையத்துலதான் அடுத்தடுத்து விஷயங்கள் தெரிய வரும். பட் ஏதோ ஒரு சிறிய அளவு முயற்சி நடக்காமல் இருந்திருந்தால் திமுக இந்நேரம் இதை வீரியமாக சமூக வலைதளங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. எனக்கு அந்த இடம் தான், அவங்க ஏன் இன்னும் அதை வீரியமாக காட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை வந்தது, உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்.
வெள்ளையறிக்கை வந்து அடுத்த 1 மணி நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வீசுறாங்க. அவர் ஏன் இன்னைக்கு அதுக்கு அடுத்த கட்டமா சட்டப்படியான நடவடிக்கை என்கிற இடத்தை நோக்கி மட்டுமே ஏன் நகர்றாங்க? அப்ப மக்கள் மன்றத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்னைக்கு தமிழகத்தின் பேசு பொருளாக மாறி இருக்கிற பொழுது அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்று, இதை செய்யறதுனால லாபம் இருக்கான்னு கேட்டா நான் நினைக்கிறேன் நிச்சயமா திமுகவுக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, செய்வாங்கன்னு சொல்லல. என்ன லாபம்னா, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒரு விஷயத்த மக்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவதற்கு பேசப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு இயல்பாகவே இப்ப பழக்கப்பட்டுயாச்சு. ஒருவேளை மறுதேர்தல் நடந்து திமுகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு பின்பு கூட்டணி வைக்கிற அளவுக்கு எண்ணிக்கை வந்தா அது லாபம் தானே. அப்ப பல கணக்குகள் இருக்கலாம். அரசியல் நீங்க கணக்கு இருக்கிற பொழுது சுவாமிநாதன் நீங்க சொல்ற இடம் வந்து விரைவா தேர்தல் வருவதிலும் திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்கு அப்படி யோசிச்சிருக்கலாம்னு நம்ம பேசலாம். நிச்சயமா லாபம் இருக்கு, பேசலாம். கண்ணன், இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. ஏன்னா ஆளுநர் தரப்பா இருக்கலாம், மத்திய அரசு தரப்பா இருக்கலாம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு சைலன்ஸா பார்த்துட்டு இருக்கிற ஒரு தன்மை இன்னும் நமக்கு தெரியல. அப்போ இதை எப்படி இப்ப 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த 3 பேர் யார், ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்ற கேள்வி, அதை எளிதா கடந்து போக முடியுமான்னு நமக்கு தெரியல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இதுல மத்திய அரசுக்கு என்ன இடம் இருக்கு? இல்ல அவங்களுக்கு எதுவும் தகவல் போதா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகாது. இந்த நாடகத்தை, இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க யாரு? இவங்க ஆட்சி பண்ணா என்ன, இல்ல இவங்களுக்கு எதிர இருக்கிற யாராவது ஆட்சிக்கு வந்தா என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த விளையாட்டு அவங்களுக்கு இன்னும் தொடங்கலை. இது மேற்கு வங்கம் அல்ல. இந்த இடத்த வந்து இந்த களத்தை அவர்கள் தயார் பண்ணுவதற்கு அவங்களுக்கு நிறைய டைம் வேணும், காலம் வேணும். அதனால இப்போதைக்கு அவர்கள் பார்ப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழைய ஒரு எதிரியும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எதிரியும் அவர்கள் 2 பேரும் மோதிக்கிறாங்க. அப்படித்தான் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். இதில் ஆளுநருக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அப்படித்தான். ஏன்னா இது ஒரு அரசு நிர்வாகம் இருக்கு, அந்த அரசு கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு, உள்துறை இருக்கு, அவர்கள் இதை கவனிப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, 2 விஷயம். இப்போ 3 பேர் பேரம் பேசியதாக சொல்லப்படுகிற விஷயத்துல தகவல்கள் மத்திய அரசுக்கு கிடைக்கலாம். இல்லை, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல செய்திகள் நடக்கும். இது வந்து இது ஒரு போலீஸ் வழக்கு. இன்னைக்கு போலீஸும் ஒரு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை குறிச்சு வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு இது தொடக்கம்தான். இதுக்கு பிறகு வந்து இதை முழுமையா ஆராயணும், இதற்கு ஆதாரங்களை தரணும், சான்றுகள் தரணும், இது உண்மையானது தெரிய வரும். இந்த மாதிரி எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் நீங்க சம்பந்தப்பட்ட நபர்களோட நீங்க அதுக்கு மேலதிக ஆதாரங்கள் கொடுக்கணும். அதனால இங்க மத்திய அரசுக்கோ ஆளுநருக்கோ இப்போதைக்கு பெரிய வேலை இருப்பதாக நான் எண்ணவில்லை. லட்சுமி, சுவாமிநாதன் சொன்ன மாதிரி திமுகவுக்கு விரைவா தேர்தல் வரதுல ஏதாவது லாபம் இருக்கா? அப்படி எதுவும் சுவாமிநாதன் சொல்றார், அப்படி ஒரு கணக்கு இருக்கா? அப்படி திமுகவுக்கு விரைவா தேர்தல் வர்றதுனால எப்படி லாபம் இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து விஜய்க்கான மேண்டேட். டிஎம்கே வந்து ஒருவேளை அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க தாவேகா. ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொன்னது, நாங்கள் அங்கே வந்து போகலை அப்படின்னா இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் ரெசிக்னேஷன் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஆனந்தன் ரிசைன் பண்ணியிருக்காரு, வளர்மதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து தாவேகாவுக்கு போக போகிறாங்க அப்படின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறார். இது எல்லாமே அந்த குதிரை பேர கணக்குக்குள்ளே தான் நீங்கள் அடக்க வேண்டியிருக்கும். இப்போ அதிமுக வார சனிக்கிழமை ஏடிஎம்கேலேருந்து ஒரு 300 பேரை இண்டக்ட் பண்ணுறது, இதுதான் வந்து தாவேகாவுடைய பனையூர் அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஏன்னா தாவேகாவுக்கு கட்சி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து வந்தது. இந்த தேர்தல் வந்து விஜய்க்கும் விசிலுக்குமான வாக்குகள். விஜய் ஆட்சி அமைக்கணும், விஜய் தலைமையில வந்து ஆட்சி இருக்கணும், அல்லது விஜய் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்கான வந்த வாக்குகள். அப்படி இருக்கும்போது தங்களுக்கு ஒரு கட்சி வேணும். அந்த கட்சியை தாண்டி லோக்கல் இப்போ கரூர்லலாம் அவங்களுக்கு முகங்கள் தேவை. அந்த முகங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை இழுத்துக்கிட்டது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பகை இருக்கு அங்கே கரூரில். அது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. கரூரில் இப்போ வந்து விஜய் அங்கே போக போறார். அப்போ வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மீது அதை திசை திருப்புறது தாவேகாவுக்கு ஒரு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். விஜய் மேலே எந்த அவரோட இமேஜ் வந்து எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதை வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. குதிரை பேரம்ன்ற இடத்தில் இப்போ திரு வைகோ அவர்கள் பேசியதோ, ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா ரிசைன் பண்றாங்க, நேராக அந்த கட்சியில சேர்றாங்கன்ற ஒரு தன்மை.
இன்னொன்று, இப்ப நீங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாஜக அணியில் நின்று திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்த அந்த அமமுகவிலிருந்து ஒருத்தர் வந்து போறாரு அப்படின்னா, அப்ப திரு கண்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல மத்திய அரசு என்ன வேலை இருக்குன்றது. இப்ப குதிரை பேரன்ற குற்றச்சாட்டுன்றது பெரிய சீரியஸான விஷயம் இல்ல. ஆமா. அதை எப்படி அது அடுத்து என்னவா மாறும்னு புரிஞ்சுக்கிறது? அது டெல்லியிலும் குதிரை ஓடிட்டு இருக்கு. டெல்லியிலும் வந்து திரிணாமுலை வச்சு எப்படி வாங்குறாங்க? திரிணாமுலுக்கு வந்து இப்போ மமதா மைத்திரன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா வந்து ரொக்கம், அப்புறம் வந்து ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு மாதம் 36 மாதம் உண்டு. அது நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு நம்பராக இருக்குது. மொத்தமாக 50 கோடி தான் வருது. அந்த நம்பர் இங்கே சொன்னீங்கன்னா எப்படி விளையாங்க? ஏங்க ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சாரம் அங்கே வந்து 2/3 மெஜாரிட்டி தேடுறாங்க, அதுக்காக பண்ணுறாங்க. இங்கே ஒரு இப்போதைக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஏனென்றால் 7 பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்களா, இன்னொரு 2-3 பேர் ரிசைன் பண்ண போகிறாங்க. அதோட மெஜாரிட்டி இவங்களுக்கு தனி பெரும்பான்மையாக வந்துடும். அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்தவரை இதுவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்கேயுமே கிடையாது. சரி பேசினாங்க, விஎஸ் பாபு கிட்ட பேசினாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் பேசினாங்க, இப்படி எல்லாம் பேசினா கூட விஎஸ் பாபுக்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் பேசினதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட அவரே மனசனா இருக்காரு பாருங்க எப்படி இருக்கு ஆட்சின்ட்டு. சோ அப்படி இருக்கு. ஏன் அவரேன்னு சொல்றீங்க? இல்ல அதாவது அவரு திமுக இருந்தாரு, அப்புறம் அதிமுக பாஜக இப்படி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில வந்து தவைக்கல வர்றாரு. அப்படி ஒரு நபரே வந்து அப்படியும் ஒரு செய்தி ஓடுதா? அப்படியே பேச குளத்தூர் நின்றவர் இல்லையா? சோ அவரை வந்து ராஜினாமா செய்து வச்சால் ஒருவேளை முக ஸ்டாலின் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணாரு இல்லையா? இன்னொரு வாட்டி முக ஸ்டாலின் அங்க கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிக்க போறாரு. அது இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, என்ன தேர்தல் ஆனாலும் சரி, ஜெயிக்க தான் போறாரு. அதுல யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்ப அவரை வந்து அங்கிருந்து எடுக்கிறதுல இது எனக்கு யுக்தியா தோணுது. அதாவது இன்னும் இது யூகம் தான். பட் அப்படி இருந்தாலும் கூட அவரை அப்ரோச் பண்ணியிருக்கலாம்னு நான் இன்னைக்கு சொல்றேன். அப்ப அவரை போல, ஆனா அது நம்பர்ஸ் எல்லாம் இது அதீதமான நம்பர்ஸ்ங்க. அங்கேயே வந்து 50 கோடி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சிவசேனால இருந்து ஒரு 6-7 பேர் போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போது ரொக்கமா கொடுக்கறது 15 கோடின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க யாரெல்லாம் கோடு போறாங்களோ அங்க வந்து ரோடு போட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு அமௌண்ட் எல்லாம் பேசுறதே அபத்தமா இருக்குன்றத நான் சொல்றேன். சுவாமிநாதன், கொஞ்சம் காவல்துறை மிகைப்படுத்தி சொல்றாங்களா, இல்ல திரு வைகோ அவர்கள் பேசிய பிறகு அதை திமுக பெரிய விஷயமா விவாத பொருளா மாற்றி அது ஆளுநர் மாளிகை வரைக்கும் கொண்டு போனதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்களா? நாங்க இல்ல, அவங்க தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்ப நீங்க சொன்ன முக்கியமானது குதிரை பேரம்னா என்னன்றதே நம்ம பெருசா பேச வேண்டிய தேவை இருக்கு. எது குதிரை பேரத்திற்குள் வரும், குதிரை பேரம்னா என்ன, குதிரை பேரத்தை எப்படி இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கட்சி மாறுறதெல்லாம் குதிரை பேரம்ன்ற கணக்குல கொண்டு வர தன்மையும் நம்ம பாக்குறோம். அவர் போய் சேர்ந்தாரு, இவர் போய் சேர்ந்தாருன்னு. ஆர்கே சொல்ற பாயிண்ட் தான், திசை திருப்பலான்னு சொல்றாங்களா? அப்படி ஏதாவது முயற்சியா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்று சார், 29ஆம் தேதி அவர் புகார் கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த எஃப்ஐஆர் அந்த இதுபடியே 29ஆம் தேதி அந்த எம்எல்ஏ புகார் கொடுத்திருக்கிறார். அதையே 1ஆம் தேதி வெளியிடணும். அப்ப அந்த இடம் ஒரு சந்தேகத்திற்குரிய இடம். ஏன் வந்து 29ஆம் தேதி புகாருக்கு மிக முக்கியமான வழக்கு, அது 29ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குமே. அப்ப இது முதல்வருக்கு ஒரு செய்தி இருக்கு. இவ்வளவு அதிமுக்கியமான வழக்கிலேயே 29ஆம் தேதி ஒரு எம்எல்ஏ புகார் கொடுத்ததுக்கே 1ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, அப்ப சாமானிய மக்கள் கிரவுண்ட்ல இருந்து கொடுத்த புகாருக்கு என்னைக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க? அது ஒன்று. இன்னொன்னு, பொதுவா காவல்துறையில போடக்கூடிய முதல் தகவல் அறிக்கை எப்படின்னா சார், கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன அளவிலான ஒரு புகாரா இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கூடுதலா மிகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த 35 கோடிங்கிறது அவங்க விஜய் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு இருப்பாங்கன்னு பாக்குறேன். முதல்வர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர், அவருடைய மார்க்கெட்டோடு ஒப்பிட்டு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ போட்டிருக்க மாதிரி தோணுது. அந்த எண்ணிக்கை தான் கொஞ்சம் பெரிதாக தோணுத ஒழிய சதி நடந்திருக்கவே செய்யாது அப்படிங்கிற புள்ளியிலையும் அதை நகர்த்த முடியல. அப்படி நடந்திருக்கவே இல்லாவிட்டால் திமுகவுடைய ஆட்டம் இன்னும் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பேசலாம். நம்ம அடுத்து வந்து இந்த காட்சி அடுத்த கட்டம் என்னவாக போகுது, திரு செந்தில் பாலாஜியை நோக்கி குற்றச்சாட்டின் கரங்கள் நீளுதுன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஒண்ணு. ஆளுநர் மாளிகை நோக்கி திமுக தரப்பு போறாங்க, சட்ட போராட்டம்னா இந்த பிரச்சனை அடுத்து என்னவாக போகுது அப்படின்றத பேசலாம்.